வணக்கம். இது ஊரை சுற்றி 100. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் புதிதாக தொடங்கப்பட உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கான மாணவர் சேர்க்கையை சபாநாயகர் தனபால் துவக்கி வைத்தார். BA பொருளியல், ஆங்கில இலக்கியம், பிகாம் பாடத்திட்டங்கள் புதிய கல்லூரியில் இந்த ஆண்டு பயிற்றுவிக்கப்பட உள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் தேசிய அளவிலான நாய்கள் கண்காட்சி தொடங்கியது. 3 நாட்களுக்கு நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்க தமிழ்நாடு மட்டுமின்றி பிற மாநிலங்களில் இருந்தும் நாய்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. கோவை மாவட்டம் மீனம்பாளையத்தில் மழை வேண்டி கழுதைகளுக்கு திருமணம் செய்து வழிபாடு நடத்தப்பட்டது. ஆண் மற்றும் பெண் கழுதைகளுக்கு வேஷ்டி சேலை அணிவித்து மேலதாளம் முழங்க மந்திரம் ஓதி திருமணம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள நல்லமங்கலம் புத்தூர் கிராமத்தில் வீசிய பலத்த காற்றால் வாழை மரங்கள் சாய்ந்தன. தமிழக அரசு நஷ்டஈடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாழை விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வனப்பகுதியில் வன விலங்குகளின் குடிநீர் தேவைக்காக 18 லட்சம் ரூபாய் செலவில் 3 தடுப்பணைகள் கட்டப்பட்டு வருகின்றன. சவரிக்காடு, ஒட்டுமுள்ளு மற்றும் பூங்கு ஓடையில் தடுப்பணை கட்டும் பணி நடந்து வருகிறது. நாகை மாவட்டம் சாமந்தான்பேட்டையில் நடைபெற்ற சித்திரை திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் பால்குடம் எடுத்து மழை வேண்டி பிரார்த்தனை செய்தனர். விழாவில் நடைபெற்ற கோலாட்டத்தை பக்தர்கள் கண்டுகளித்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 13 வயதிற்கு உட்பட்டோருக்கான சதுரங்க போட்டி நடந்து வருகிறது. 3 முதல் 5 நாட்கள் நடைபெறும் போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் சுற்றுவட்டாரத்தில் வறட்சியால் கால்நடைகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாவட்ட ஆட்சியர், கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குநர் ஆய்வு செய்தனர். கால்நடைகளுக்கு உலர் தீவன கிடங்கு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்கள் விவசாயிகளிடம் உறுதியளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கழுதைப்பால் விற்பனை ஜோராக நடந்து வருகிறது. குழந்தைகளின் நோயை தீர்க்கும் என கூறும் கிராம மக்கள் கழுதைப்பாலை வாங்க ஆர்வம் காட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சண்முக நதி பகுதியில் சாலையோரம் இருந்த முள் எலியை பொதுமக்கள் பிடித்து காட்டுக்குள் விட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரத்தில் உள்ள தேசிய சித்த மருத்துவமனையில் அயோத்திதாச பாண்டியதாரின் 103வது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. அவரது உருவ சிலைக்கு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மருதூரில் உள்ள தென்கரை வாய்க்காலில் தூர்வாரல் பணி நடைபெற்று வருகிறது. இயந்திரம் மூலம் வாய்க்கால் ஆழப்படுத்தப்பட்டு கரையும் பலப்படுத்தப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் வெங்கடசமுத்திரத்தில் பயணிகள் நிழற்குடை முறையாக இல்லாமல் மக்கள் தவிக்கின்றனர். ஏற்கனவே உள்ள நிழற்குடையில் மேற்கூரை மட்டுமே உள்ளது. அந்த மேற்கூரையும் சேதமடைந்ததால் பயணிகள் வெயிலில் நிற்க வேண்டியுள்ளது. மதுரை மாவட்டம் பாலமேட்டில் புதிய மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வருவாய்த்துறை அலுவலகம் அருகே போராட்டம் நடத்தினர். குடியிருப்பு அருகே மதுக்கடை திறக்க முயற்சி நடப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த கிக்கலூரில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 100கணக்கான ஜெலட்டின் குச்சி மற்றும் டெட்டனேட்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பாறைகளை வெடிவைத்து தகர்க்கும் பணியில் ஈடுபட்டு வந்த மணி பதுக்கல் தொடர்பாக கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் சித்திரை திருவிழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. ஆடிவீதியில் பெருமாள் வலம் வந்தார். முக்கிய நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. விருதுநகர் மாவட்டம் குளச்சனூர் சந்தையில் உள்ள நியாய விலை 8 மாதங்களாக மூடியுள்ளது. இதனால் நெடுந்தூரம் சென்று பொருட்களை வாங்கி வருவதாக கூறும் மக்கள் சேதமடைந்த நியாய விலை கடை கட்டிடத்தை சீரமைத்து தருமாறு வலியுறுத்துகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அம்பேத்கர் நகரில் கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டுகளாக திறக்கப்படாமல் இருந்த அங்கன்வாடி கட்டிடம் நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக திறக்கப்பட்டது. அங்கன்வாடி மையம் சிறிய அறையில் நெருக்கடியுடன் செயல்பட்டு வருவதாக கடந்த மாதம் செய்தி வெளியிடப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் நீடமங்கலத்தில் 15 நாட்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் தானுமாலய கோவிலில் சித்திரை திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்தனர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த தில்லையாடி பகுதியில் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் குடிநீர் வீணானது. அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சுந்தர வரதராஜ பெருமாள் கோவிலில் கருட சேவை உற்சவம் நடைபெற்றது. கருட வாகனத்தில் எழுந்தருளிய பெருமாள் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தார். 100கணக்கான பக்தர்கள் தீபாராதனை காண்பித்து வழிபட்டனர். விருதுநகர் அருகே பாலவானத்தம் இருக்கன்குடி சாலை 5 ஆண்டுகளாக சேதமடைந்து காணப்படுகிறது. சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் விபத்துக்கள் அதிகம் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. வசந்தீஸ்வரர், விநாயகர், கைலாசநாதர் கோவில் நிலங்களை மீட்பது குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது.
நெல்லை மாவட்டம் நான்குநேரி எஸ்என் பள்ளிவாசல் கிராமத்தில் உள்ள சமூக நலக்கூடத்தில் சமையலறை இடிந்து காணப்படுகிறது. நிகழ்ச்சிகளின் போது சமையலறைக்கு பதிலாக வெளியில் அடுப்புகள் வைத்து சமைக்கப்படுகிறது. இடிந்து கிடக்கும் சமையலறையை சிலர் மது அருந்தும் கூடமாக மாற்றியுள்ளனர். நாகை அரசு தலைமை மருத்துவமனை முன்பு 200க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் காரணமாக குறைவான மருத்துவர்களே பணியில் இருந்ததால் நோயாளிகள் சிரமப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட சாலை சீரமைக்கப்படாததால் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கற்கள் பெயர்ந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் அவதிப்படுகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள புதுப்பட்டியில் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு கேட்டு சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அந்த பகுதியில் கடந்த 5 மாதங்களாக சரிவர குடிநீர் வழங்கப்படாததால் ஆத்திரமடைந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விதிகளை மீறி இயக்கப்படும் தனியார் பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நெல்லை ஆட்சியர் அலுவலகம் முன் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வட்டார போக்குவரத்து துறை அலட்சியம் காட்டுவதாக போராட்டக்காரர்கள் கண்டனம் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பழையங்குடி ஊராட்சியில் பணியாளர் இல்லாததால் நூலகம் எப்போதும் பூட்டிய நிலையிலேயே உள்ளது. நூலகத்தில் புத்தகங்கள் இருந்தும் அதனை பயன்படுத்த முடியாத நிலையில் மக்கள் உள்ளனர். சேலம் கோட்டை மாரியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமி திருவிளக்கு பூஜை இந்த ஆண்டு நடைபெறாது என அறிவிக்கப்பட்டது. திருவிளக்கு பூஜைக்கான ஏற்பாடுகளை விழாக்குழுவினர் செய்து வந்த நிலையில் கோவிலில் பணிகள் நடப்பதால் அறநிலையத்துறையினர் தடை விதித்தனர். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தேனி தலைமை அஞ்சல் நிலையம் முன்பு ஆதித்தமிழர் பேரவை சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பிய அந்த அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். மழை வேண்டி ராமநாதபுரத்தில் உள்ள 400 ஆண்டுகள் பழமையான மாரியம்மன் கோவிலில் வருண பூஜை நடைபெற்றது. பாசுரம் பாடி பக்தர்கள் மழைக்காக வழிபாடு நடத்தினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சாலையோரங்களில் வீணாக கிடந்த டயர்களை ஊழியர்கள் அகற்றினர். சுமார் 10 டன் டயர்கள் சேகரிக்கப்பட்டிருப்பதாக நகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் சீர்காழி அருகே பெருந்தோட்டம் கிராமத்தில் சுகாதார நிலையமும் நூலகமும் ஒரே கட்டிடத்தில் செயல்பட்டு வருவதால் புத்தகங்களை உட்கார்ந்து படிப்பதற்கு கூட இடமில்லை. சுகாதார நிலையம் செயல்படும் 2 நாட்கள் மட்டுமே நூலகத்திற்கு செல்ல முடிவதாகவும் இளைஞர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தேனி புதிய பேருந்து நிலையம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதுக்கடைகளுக்கு எதிராக பாமகவினர் கையெழுத்து இயக்கம் நடத்தினர். மது குடிப்பவர்களால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இடையூறு ஏற்படுவதாக கூறி கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் சாலப்பாளையம் பகுதியில் பழுதடைந்த குடிநீர் குழாய்கள் நிதி பற்றாக்குறையால் சீரமைக்கப்படாமல் உள்ளன. மின் மோட்டார் பழுதானதால் கிராம மக்கள் குடிநீர் கிடைக்காமல் திண்டாடுகின்றனர். மருத்துவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தூத்துக்குடி மாவட்ட அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அத்திப்பட்டு கிராமத்தில் உள்ள தேவசபையில் யாரும் இல்லாத நேரத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. சபையில் இருந்த பொருட்கள் தீயில் எரிந்தன. விபத்து குறித்து குமராட்சி காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தர்மபுரியை அடுத்த சொகத்தூரில் புதிதாக திறக்கப்பட்ட மதுக்கடையை மூடக்கூறி செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் கடை செயல்படாது என அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்தே போராட்டம் கைவிடப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தென்வீக்கம் கிராமத்தில் விற்பனைக்காக வீட்டில் வளர்த்து வந்த மண்ணுளி பாம்பை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். பாம்பை வளர்த்து வந்த நபரிடம் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சிவரக்கோட்டையில் உள்ள கிராம சேவை மையம் சிமெண்ட் வைக்கும் கூடாரமாக மாறியுள்ளது. மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கலையமுத்தூரில் பள்ளி வளாகத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சேதமடைந்து காணப்படுகிறது. இந்த தொட்டியை சீரமைக்க வேண்டும் அல்லது இடிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் குடிநீர் தட்டுப்பாட்டை நீக்க கோரி நகராட்சி அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. 20 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் வருவதாகவும் அந்த குடிநீரும் சுகாதாரமற்ற நிலையில் இருப்பதாகவும் மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கூறி பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதிமுக நிர்வாகிக்கு ஆதரவாக செயல்படும் அதிகாரி ராஜேந்திரனை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என அவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள காசிக்குட்டை கிராமத்தில் பள்ளிக்கு அருகே மதுக்கடை திறக்கும் முயற்சிக்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட மக்கள் மதுக்கடையால் மாணவ மாணவியருக்கு தொந்தரவு ஏற்படும் என்று ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையார் நகரில் குடிநீர், சாலை, மின் இணைப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரி அப்பகுதி மக்கள் மாநகராட்சி அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் உறுதியளித்ததைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு ஸ்மார்ட் அட்டைகளை வழங்கினார். ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் வட்டாரங்களில் இதுவரை 35 விழுக்காட்டினருக்கு ஸ்மார்ட் அட்டைகள் வழங்கப்பட்டன.
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் 9 இடங்களில் மேம்பாலங்கள் கட்டுவதற்காக மண்ணை பரிசோதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. பரிசோதனையில் மண்ணின் தன்மை, நெகிழ்ச்சி, நீரோட்டம், சரிவு குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் கூட்டம் நடைபெற்றது. சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் சரோஜா இதில் கலந்து கொண்டார். மேலும் பல செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஊரை சுற்றி 100 தொடர்கிறது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு தலைமையில் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சுழி தொகுதியில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு கேட்டும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியை அடுத்த பாப்பான் விடுதியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் 600க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்ற காளைகள் மற்றும் வீரர்களுக்கு தங்கம், வெள்ளி காசு, பீரோ, கட்டில் உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உடையார்பாளையத்தில் கிணற்றின் படிக்கட்டில் அமர்ந்து குளித்துக் கொண்டிருந்த மாணவர் தவறி நீரில் விழுந்து உயிரிழந்தார். மரணமடைந்த பிரபு இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியவர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள 30க்கும் மேற்பட்ட பெட்ரோல் நிலையங்களில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பெட்ரோல் அளவு குறைவாக நிரப்பப்படுவதாகவும் கலப்படம் உள்ளதாகவும் புகார் எழுந்ததைத் தொடர்ந்து ஆய்வு நடத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள இ சேவை மையத்தில் ஆதார் அட்டை வழங்காமல் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கிருஷ்ணாபுரம் ஊராட்சி செயலாளர் சேகரை தற்காலிக பணி நீக்கம் செய்து ஆட்சியர் பிரசாந்த் வடநேரே உத்தரவிட்டார். அரசு நிதி 14 லட்சம் ரூபாயை சேகர் முறைகேடு செய்ததாக எழுந்த புகாரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 3 நாட்களாக குப்பை அள்ளப்படாததால் சாலைகளில் குப்பை தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது. புதிய பேருந்து நிலையம், அரசு மேல்நிலைப்பள்ளி, அரசு மருத்துவமனை என நகரின் முக்கிய பகுதிகளில் குப்பைகளால் சூழ்ந்து கிடக்கிறது. நெல்லையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாபுராஜ் என்ற தன்னார்வலர் கடந்த 15 நாட்களாக இலவசமாக மோர் வழங்கி வருகிறார். இன்று நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகளுக்கும் உறவினர்களுக்கும் பாபுராஜ் மோர் வழங்கினார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இடைக்காட்டூர் பகுதியில் உள்ள தேவாலயத்தில் முதல் வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் 4 முனை சந்திப்பில் உள்ள உயர்கோபுர மின் விளக்கு பழுதடைந்து காணப்படுகிறது. இதனால் இரவு நேரங்களில் செல்லும் வாகன ஓட்டிகள் சிரமப்படுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அம்மையார் குப்பத்தில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது 1/2 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. அரிசியை கடத்தி வந்த அசோகன் என்பவர் கைது செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மாவட்ட தலைமை மருத்துவமனை அருகே கடலையூர் செல்லும் சாலையில் பயணிகள் நிழற்குடை 4 மாதங்களுக்கு முன்பு இடிக்கப்பட்டது. இடிபாடுகளை அகற்றவோ புதிய நிழற்குடை கட்டவோ இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. பத்திரிகையாளர் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டுவர கோரி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை பகுதியில் செய்தியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருத்தாச்சலம், பன்னடம், திட்டக்குடி, வேப்பூர், நெய்வேலி பகுதிகளைச் சேர்ந்த செய்தியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். கோவை கரடிமடை அடுத்த மத்திப்பாளையம் வனப்பகுதியில் கோவிலின் மதிர்ச்சுவரை காட்டு யானை இடித்து சேதப்படுத்தியது. தண்ணீர் குடிப்பதற்காக வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை மதிர்ச்சுவரை இடித்துள்ளது. திருமங்கலம் அருகே கப்பலூர் மதுரை சுற்றுச்சாலை குண்டும் குழியுமாக சேதமடைந்து காணப்படுகிறது. இதனால் அடிக்கடி விபத்துக்கள் நேர்வதாக கூறும் வாகன ஓட்டிகள் சாலையை உடனடியாக பராமரிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதியில் தேங்காய் விலை வீழ்ச்சியடைந்ததால் எண்ணெய் ஆலைகளுக்கு தேங்காயை அனுப்ப விவசாயிகள் ஆர்வம் காட்டுகின்றனர். 10 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த தேங்காய் தற்போது 3 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் 15 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகிப்பதை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். 1 குடம் குடிநீரை 12 ரூபாய்க்கு வாங்குவதாக அவர்கள் தெரிவித்தனர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த திருக்கடையூரில் மூடப்பட்ட டாஸ்மாக் கடைக்கு அருகிலேயே மீண்டும் மதுக்கடை திறக்கப்பட்டதை கண்டித்து பாமகவினர் போராட்டம் நடத்தினர். மதுக்கடை முன்பு கூடிய 100க்கும் மேற்பட்டோர் டாஸ்மாக் கடையை மூடும் வரை போராட்டம் தொடரும் என்று முழக்கங்களை எழுப்பினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் உள்ள மேம்பாலத்தின் கீழே கழிவுநீர் தேங்குவதால் அந்த பகுதியை கடந்து செல்லும் வாகன ஓட்டிகள் முகம் சுளிக்கின்றனர். குழாய்கள் சேதமடைந்துள்ளதால் மழைநீரோ கழிவுநீரோ வடிந்து செல்ல வழியின்றி தேங்கி நிற்கிறது. ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் காரணமாக சிகிச்சை பெற முடியாமல் நோயாளிகள் அவதிப்பட்டனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாட்டை நீக்க நடவடிக்கை கேட்டு சட்டமன்ற உறுப்பினர் ரகுபதி வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனு அளித்தார். 15 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் எம்எல்ஏ தெரிவித்தார். கரூர் மாவட்டம் கோவைக்குளம் கிராமத்தில் மின்கம்பிகள் தாழ்வாக இருப்பதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. மின்வாரிய அதிகாரிகளிடம் முறையிட்டு 3 மாதங்கள் ஆகியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த வட ஆலப்பாக்கத்தில் புதிய மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது. அப்போது டாஸ்மாகின் மின் இணைப்பு பெட்டியையும் சுவிட்ச் பாக்ஸையும் சிலர் உடைத்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் வடகரை கிராமத்தில் உள்ள கால்வாய் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் உள்ளது. புதர் மண்டியும் குப்பை சேர்ந்தும் கிடக்கும் கால்வாயை தூர்வார வேண்டும் என்று கிராம மக்கள் வலியுறுத்துகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நகராட்சியில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் போதுமானதாக இல்லை என கூறி திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். முக்குராந்தல் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் KKSR ராமச்சந்திரன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் பகுதியில் உரிய ஆவணங்களின்றி மணல் எடுத்து வந்த 5 லாரிகளை மணல் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். இதேபோன்று நாகர்கோவில் அருகில் வேப்பமூடு பகுதியிலும் மணல் கடத்தி சென்ற 3 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே புங்கன் ஓடை பகுதியில் 20 வயது மதிக்கத்தக்க பெண் யானையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. உயிரிழந்த யானை கர்ப்பமாக இருந்ததாக வனத்துறையினர் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி கவிதாநகர் பகுதியில் எதிர்ப்பை மீறி திறக்கப்பட்ட மதுக்கடையை உடைத்து சூறையாடியதுடன் குளிர்பானங்கள் மற்றும் பொருட்களுக்கு பெண்கள் தீ வைத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வஉசி நகரில் சாலையோரம் உள்ள குடிநீர் தொட்டியை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தனிநபரின் புகாரை அடுத்து குடிநீர் தொட்டியை அகற்ற வந்த போலீசாரிடம் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். சுசீந்திரம் அடுத்த பாலகிருஷ்ணன் புதூரில் புதிதாக மதுக்கடை அமைக்கும் முயற்சியை கைவிடக் கோரி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். பள்ளி, கோவில், மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் மதுக்கடை அமைக்க முயற்சி நடப்பதாக ஆட்சியரிடம் அவர்கள் முறையிட்டனர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த கதிரிமங்கலம் பகுதியில் காளை விடும் விழா நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டதை ஏராளமான மக்கள் கண்டுகளித்தனர். சிறப்பாக ஓடிய காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. வறட்சி நீங்கவும் மழை வேண்டியும் நெல்லை மாவட்டம் தென்காசி பிரதான சாலையில் உள்ள பழனியாண்டவர் திருக்கோவிலில் சிறப்பு யாகம் நடைபெற்றது. சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு மழை வேண்டி பிரார்த்தனை செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை ஓடையை தூர்வாரும் பணியை மாவட்ட ஆட்சியர் வினய் தொடங்கி வைத்தார். 11 லட்சம் ரூபாய் செலவில் தூர்வாரும் பணிகள் நடைபெறுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அடுத்த அச்சிறுப்பாக்கத்தில் உள்ள ஆட்சீஸ்வரர் கோவில் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்று நீண்ட தூரத்திற்கு தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் சார்பதிவாளர் தேவராஜை இடமாற்றம் செய்ய கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பத்திரப்பதிவு செய்ய வருவோரிடம் தேவராஜ் லஞ்சம் கேட்பதாகவும் முறைகேடாக பேசுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் அருகே ஆயப்பாக்கம் கிராமத்தில் மதுக்கடையை மூடக்கோரி போராட்டம் நடைபெற்றது. ஏற்கனவே போராட்டம் நடந்தபோது 2 நாட்களில் கடையை மூடுவதாக உறுதியளித்துவிட்டு தற்போது மீண்டும் கடையை திறந்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சியில் உள்ள கழிவுநீர் கால்வாய்களை தூர்வாரும் பணியில் தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. கடந்த வாரம் நியூஸ் 18 தொலைக்காட்சியின் செய்தி ஒளிபரப்பாளரின் எதிரொலியாக கால்வாய் தூர்வாரப்பட்டது. மத்திய அரசு வெளியிட்டுள்ள தூய்மை நகரங்கள் பட்டியலில் சேலம் மாவட்டத்திற்கு 135வது இடம் கிடைத்துள்ளது. காரைக்குடியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலையில் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வெயில் அதிகரித்துள்ள நிலையில் மழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் கிராமப் பகுதியில் ஏற்பட்டுள்ள குடிநீர் தட்டுப்பாடு குறித்து ஆய்வு செய்தார். ஆய்விற்கு பிறகு ஆழ்துளை கிணறுகளை தூர்வார வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த ஜெகல்நாயக்கன்பட்டியில் குடிநீர் குழாய் பழுதை சீரமைக்க கோரி 100க்கும் மேற்பட்டோர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகளிடம் முறையிட்டும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். மருத்துவர்களுக்கு ஆதரவாக நாகை அரசு மருத்துவமனை முன்பு அரசு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை வழங்க கோரி 19வது நாளாக மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த அபிகிரிப்பட்டறை கிராமத்தில் நடைபெற்ற எருது விடும் விழாவை 5000க்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். விழாவில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே அண்ணாமலை அள்ளி பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட மதுக்கடையை மூடக்கோரி பெண்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுக்கடையை அகற்றாவிட்டால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே எலச்சிபாளையத்தில் புதிதாக வரவுள்ள மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் எதிர்ப்பையும் மீறி மதுக்கடைகள் அமைக்கப்பட்டால் சூறையாடப்படும் எனவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர்.
அரியலூர் மாவட்டம் செந்துறை ராயல் சிட்டி பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட டாஸ்மாக் கடையை திறக்க விடாமல் கடை முன்பு பெண்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரவோடு இரவாக கடை அமைக்கப்பட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த மொப்பானால் கிராமத்தில் உள்ள காளியம்மன் கோவிலில் திருவிழா கொண்டாடப்பட்டது. திருவிழாவில் பொங்கல் வைத்தும் படையலிட்டும் பக்தர்கள் வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் நியாய விலைக் கடையின் கான்கிரீட் சுவர்கள் இடிந்து இரும்பு கம்பிகள் வெளியே தெரிகிறது. முற்றிலும் சேதமடைந்த நியாய விலைக் கடை கட்டிடத்தை சீரமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் வைகை அணை சாலையில் உள்ள மரத்தில் தூக்கில் தொங்கியபடி ஆண் சடலம் மீட்கப்பட்டது. இறந்தவர் வடகப்பட்டி பத்ரகாளியம்மன் தெருவைச் சேர்ந்த பண்டாரம் என போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை அடுத்த செங்கப்படை கிராமத்தில் புள்ளிமானை வேட்டையாடிய 4 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து நாட்டு துப்பாக்கி மற்றும் மான் இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டது.